வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து 30 செகண்ட் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவையோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது எகைன் அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஸ்டேச்சுரேஷனை வந்து ஒரு 20 கொடுத்துட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் ஆப்ஷனை லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் உங்களுக்கு நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டுக்கு. ஸோ நான் வந்து பிங்க் கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடு மாஸ்க்னு இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர் இருக்கும். அதை உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ப்பாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபுல் சைஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் இருந்தாலும் அதை வந்து நான் எப்படி இந்த ஃபேஸ் அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கிராப் பண்ணி அந்த ஃபெதர்லாம் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த சைடாக கூட இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அப்படியே ரைட் சைடு இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே அது கீழே ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 40 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு 40 ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருக்கேன். அந்த ஃபோட்டோவோட உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து ஒன்ஸ் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் சைஸ் ஃபோட்டோஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறனோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸை நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சைடாக வந்து மேலே இருக்க ஃபோட்டோஸும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே இருக்க ஃபோட்டோஸும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த மியூசிக் பிளேயரை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி இந்த இடத்துல கீழே வந்து செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்ட லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பட்டர்ஃப்ளை வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் நான் எகைன் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த பேக்ரவுண்டு வீடியோவோட அந்த பேக்ரவுண்டு வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இப்போ நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எல்லா பேக்ரவுண்ட்லேயுமே கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து சூப்பராகவே வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.